வினோலியா, இந்த காமன் மேன் ஷோன்னு ஒண்ணு வச்சுக்கிறான் வினோலியா. மக்களை அவஸ்தைப்படுத்துறானுங்க போட்டு. 3 ஜட்ஜஸ் ஒண்ணு போட்டு வச்சுக்கிறாங்க. ஒண்ணு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, ஆங்கரிங் பண்றதுக்கு ஒண்ணு. இது 4த்தையும் போட்டு அந்த காமன் மேன் ஷோல வந்தாங்க பாரு ஒரு 50 பேரு, அவங்கள வதச்சி எடுக்கிறானுங்க. கேள்வி மேல கேள்வி. அதே கேள்வி நான் கேக்குறேன், கண்ணுக்கு தெரியாம போன வாட்டி எல்லாம் பிக் பாஸ் வந்தாங்கல்ல, அவங்கள கேள்வி கேட்டாங்களா, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கலாம் தெரியாது நமக்கு. ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாம ஆள் எடுத்து உள்ள அனுப்பும் போதுதான் நமக்கு தெரியுது. அவங்க உள்ள போறப்பதான் நம்ம வந்து அவங்கள எல்லாரும் இவங்க வந்துக்கிறாங்கன்றதே நமக்கு தெரிஞ்சுது. ஆனா பொதுமக்களை எடுத்துட்டுமா அவ்வளவு ஒரு கேவலமா இந்த உண்மையை பேசுற ஆரி இருக்கிறாருல்ல, அவர் உண்மையை மட்டும் தான் பேசுவாரு. நேர்மையான ஒரு பையனை நாய் மாதிரி குலைக்க வைக்கிறாருமா. கேட்டா அவரை வந்து அப்படிதான் செய்ய சொன்னாங்களாம் ஆடிஷன்ல. அவர் அப்படி செய்ய சொன்னாங்கதான், இல்ல செய்ய கூட சொல்லி இருப்பாங்க. 4 செவத்துக்குள்ள பண்ண சொல்றாங்க. இங்க இந்த உலகமே பாக்குது பிக் பாஸ் ஷோவை. அங்க பண்ண சொல்றாங்க. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருக்கவங்க விட்டு பணக்கார பொண்ணு பழகுது, அந்த பொண்ணை பிச்சை எடுக்க சொல்றான். ஏன்னா இந்த ஷோக்கு வந்தா இதெல்லாம் பண்ணிட்டு வரணும்ட்டு காட்டுறாங்களா, இல்ல ஒரு காமன் மேனா வந்தா இதெல்லாம் பண்ணணும்ன்றத காட்டுறாங்களா, என்னன்னு ஒண்ணும் புரியல. காமன் மேன் ஷோலமா நான் ராஜு வந்து நல்ல பையன் நினைச்சுன்னு இருந்தேன். அவன் பேசுறதே தப்பு, ஒரு மாதிரி நக்கலா கிண்டலா. அது எதுக்கு பேசி ஒருத்தவங்களை ட்ரிகர், இவனுங்க தான் ட்ரிகர் பண்றானுங்கம்மா. ட்ரிகர் இந்த ட்ரிகரை தான் அவனுங்க பண்றானுங்களே. பண்ணி கோபம் வர வச்சு வெளியே தட்டிடலான்னு பாக்குறானுங்க. இதுல ஓவியா மட்டும்தான் அதுக்கு மனசு கேட்கல. உண்மையாவே ஜட்மெண்ட் பண்றது அதுதான். ஆனா அது மாதிரியே இருந்தா எல்லாருமே உள்ள விட. ஆனா அது கரெக்டா பேச வேண்டிய டைம்ல பாயிண்ட்ஸ் சொல்லுது, பேசுது, எல்லாத்தையும் கரெக்டா அது மட்டும் தான் பேசுது. வேற யாரும் அங்க ஒழுங்கா ஜட்ஜ்மெண்டே கிடையாது. இன்னொன்னு, செலிபிரிட்டியா எடுக்கும் போதெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. இப்பதாமா இது மாதிரி ஒரு கேவலமா பிக் பாஸ். ஏன் அப்ப காமன் மேன் மாதிரி செலிபிரிட்டி ஷோன்னு வச்சு எல்லா செலிபிரிட்டியும் கூப்பிட்டு பிச்சை எடுக்க சொல்லி நாய் மாதிரி நடக்க சொல்லி நம்மளுக்கு எதிர்க்க செலக்ட் பண்ணி உள்ள அனுப்ப வேண்டியதானே இத்தனை வருஷம்? அத பண்ணிருக்கலாம். அப்பெல்லாம் பண்ணல, ஏன்னா அவங்க செலிபிரிட்டி இல்ல. இவனுங்க நல்லா சம்பாதிக்கிறவனுங்க வந்தானுங்க. இப்ப நீயா வர, உனக்குதான் இது இருக்குது, நீயா உள்ள வரணும்னு நினைக்கிற, உனக்குதான் இது இருக்குது, நீயா உள்ள வரணும்னு நினைக்கிறேன் கேள்வி கேக்குறான். அப்ப ஆரி ராஜுகிட்ட எல்லாம் ஒண்ணுமே இல்ல. பிக் பாஸ் போகும்போது பிச்சை எடுத்து கிடக்குறானுங்க அவனுங்க. என்னம்மா இந்த ஷோ.